வணக்கம், நான் உங்கள் ஜிவி கணேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முன்பாகத்தோட அளவுகள் தான் பார்க்க போகிறோம். பின்பாகத்தை போட்டு நம்ம முன்பாக அளவுகள் வரைய போகிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடாக அதில் இருக்குது. உங்கள் ப்ளவுஸ் நீங்கள் போட்டு அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே அளவெடுத்து கட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணால் போதும். அந்த மாதிரி மெத்தட் தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்பாகத்தை போட்டு நம்ம ஃபுல்லாக அளவெடுத்துக்கலாம். அளவெடுத்ததுக்கப்புறம் முன்பாகத்தோட அளவுகள்லாம் வச்சுக்கலாம். ஆம்கோல்லேருந்து ஒரு 4 இன்ச் இறக்கி நான் முன்பாகம் குடையத்துக்கு 1 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிறேன். சைடில் 1.5 இன்ச் அளவு நம்ம தையலுக்கு விடுவோம். அதே அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆம்கோல் பக்கத்தில் உங்களுக்கு சுருக்கெல்லாம் வராது. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. முன்பாகத்தோட இறக்கம் நீங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா உள்ள தள்ளி தான் கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப பெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு தள்ளி கட் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச் போக நீங்கள் அளவெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் கரெக்டாக வந்துடும். நீங்கள் அந்த அளவு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு நேராக கேட்பாங்க. ஒரு சிலர் இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன்லாம் எடுத்துக்க போகிறோம். ஓப்பன் ஒரு 5 இன்ச்சு. ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இருந்தாலும் பொதுவாகவே சொல்கிறேன், சைடில் 5 இன்ச்சு, ஓப்பனில் 5 இன்ச்சு, சைடில் ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. முன் உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. டாட்டுக்கு 3 இன்ச் அளவில் வச்சுட்டு 1.25 இன்ச் அளவு நான் டாட் வச்சுக்கிறேன். நீங்கள் கிராஸாக வரும். கிராஸாக வந்தால் உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். ஹைட் நான் டாட்டோட ஹைட்டு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஆம்கோல் டாட் 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் போட்டு நீங்கள் பின்பாகத்தோட அளவுகள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணிங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சார்ட் நம்ம நேராகவே போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம துணியில் போடும்போது மட்டும் உங்களுக்கு நேர் கட்டிங்னா நேராக போட்டுக்கோங்க. சாதா கட்டிங்க்கு நேராக போட்டுக்கோங்க. கிராஸ் கட்டிங்க்கு கிராஸாக போட்டுக்கோங்க. 4 இன்ச் அளவு வச்சு அதே அளவில் தான் நான் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச் அளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் ப்ளவுஸில் எடுக்கும்போதும் இதே அளவு தான் வச்சேன். இதுவும் அதே அளவு தான். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு முன்பாகத்துக்கு நீங்கள் அளவெடுத்து கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த சார்ட் பேப்பரை மட்டும் வச்சு நீங்கள் துணியில் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா போதும். இது பொதுவான அளவுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே போட்டுக்கலாம். இந்த டாட்டுக்கு மட்டும் நீங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு. நான் அதுலேயும் 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இதுலேயும் 3 இன்ச்சு தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஒவ்வொரு முறையுமே நம்ம கட் பண்ணி அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் துணியில் அப்படியே போட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் துணியில் மார்க் பண்ணதையும் நீங்கள் வச்சு பாருங்கள். அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக அளவு போட்டிருக்கோம். பேப்பர் கட்டிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பேப்பரில் நீங்கள் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் போட்டு வச்சுக்கிறோம். சார்ட்டில் பாருங்கள், நான் துணியில் கிராஸ் போட்டுக்கிறேன். கிராஸ் போட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு மிஸ்டேக்கும் வராது. இந்த மெத்தடு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணியில் வச்சு நம்ம அளவெடுத்தது. இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். அதே மெத்தடில் அதே அளவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சார்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து நாட்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மெயின் துணியில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து சாரியில் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ்லேயே வந்து ரொம்ப சாஃப்ட் சில்கில் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மெத்தடு தான். அந்த மாதிரி சாரீ இது மெட்டீரியலு ரொம்ப அகலமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ப்ளவுஸை வந்து நான் அகலத்தில் தான் போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பின்பாகம் முன்பாகம் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அளவு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்க அப்படின்னா ஜாயின் போடுற மாதிரி வந்துடும். சாரீ ப்ளவுஸ்க்கு பட்டு சாரீ ப்ளவுஸ்க்குலாம் நம்ம ஜாயின் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி துணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. முன்பாக மட்டும் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் எப்படி போட்டிங்களோ அதே மெத்தடில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கப் செட் கரெக்டாக வரும். நான் வந்து லைனிங்கும் இப்படி தான் போட்டேன். மெயின் துணியும் இப்படியே போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.